இன்னைக்கு நம்ம மார்க் ரூம் சீரிஸ்ல இந்த கேள்வி தான் ரீட் பண்ண போறோம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கிட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸை சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த கேள்வியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இங்க ரிவர்ஸ்ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க சால்வ் பண்ணலாம். என்ன? ஃபர்ஸ்ட், ஆன் தி அதர் ஹேண்ட் a gas G obtained on anode, okay, anode during electrolysis of brine. So brineங்கிறது என்ன? highly concentrated salt water, okay, உப்பு தண்ணி. அதை நீங்க எலக்ட்ரோலைசிஸ் பண்ணா ஆனோட்ல என்ன ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு Cl2 ஃபார்ம் ஆகும். இது மொதல் ஹிண்ட். அடுத்த ஹிண்ட் என்னன்னா டிஸ்இன்ஃபெக்டிங் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ என்ன? நமக்கு ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் தான் இவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடர்ல என்ன மெட்டல் இருக்கும்? கால்சியம் கண்டிப்பா இருக்கும். ஸோ கால்சியம் மெட்டல் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் இருக்கிறனால நமக்கு மேலே இருக்கக்கூடிய மெட்டல் கார்பனேட்ஸ் என்ன இருக்கும்? தட் இஸ் கால்சியம் கார்போனேட். முடிஞ்சா நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. தென் இசட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இட்ஸ் அ ப்ளீச்சிங் பவுடர். அப்புறம் அடுத்து ஒய் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? கார்பனேட் பேக் வென் பாஸ்ட் த்ரூ ஒய். ஸோ ஒய் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஒய் இஸ் நத்திங் பட் அவர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். சரியா? கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நமக்கு ஒய். அடுத்தது எடுக்கிறீங்க என்ன வரும்? இது ப்ளீச்சிங் பவுடர். தென் ஜிங்கிறது குளோரின் கேஸ். ஓகே, ஜிங்கிறது இங்கே பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஜி கண்டுபிடிச்சாச்சு. தென் ப்ளீச்சிங் பவுடர் கண்டுபிடிச்சாச்சு. மெட்டல் கார்பனேட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஒய் கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் இட். ஸோ ஓவரால் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே இந்த கொஸ்டின்ஸ் முடிச்சிடலாம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம செஷனை லைக் பண்ணிக்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.